வணக்கம். ஒரு சிஷ்யன் குருவிடம் சாமானிய தர்மம் என்றால் என்ன, விசேஷ தர்மம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது, குருவே, சாமானிய தர்மம் என்ற ஒரு வார்த்தையையும் விசேஷ தர்மம் என்ற ஒரு வார்த்தையையும் நான் கேள்வியுறுகிறேன். அது எவ்வாறு தர்மம் இரண்டாக இருக்க முடியும் என்பதாய் அந்த கேள்வி அமைகிறது. அப்பொழுது குரு அதற்கான விடையை சொல்லுகிறார். அதாவது, தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தங்கள் 4. இந்த 4 வகையான புருஷார்த்தங்களின் வழியாக மனித ஜீவன்கள் மோட்சத்தை அடைகிறது. அப்போ இந்த தர்மம் என்பது இந்த இயற்கையின் ஒரு ஒழுங்கமைப்பாக இருந்து வருகிறது. இறைவன் இந்த இயற்கையை படைத்து அந்த இயற்கைக்குள்ளே இந்த தர்மத்தை பொதித்து வைத்திருக்கிறார். அந்த தர்மத்தின் அடிப்படையிலே தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தர்மத்தை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படாமல் நாம் அர்த்தத்தையும் காமத்தையும் கடக்க இயலாது. அர்த்தம் என்ற சொல்லுக்கு பொருள் என்று பொருள், அதாவது நாம் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம். இன்பம் என்ற சொல்லுக்கு இல்லற வாழ்க்கையிலே இருக்கின்ற சுகதுக்கங்கள், இதைத்தான் இன்பம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அர்த்தம், காமம் என்பது பொருளும் இன்பமும் சார்ந்த விஷயம். தர்மம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறம் என்பதாகும். அப்போ அறத்தினை சாமானிய அறம் என்றும் விசேஷ அறம் என்றும் 2ஆக பிரிக்கிறோம். இந்த சாமானிய அறம் என்பது அனைவராலும் அனைத்து இடங்களிலும் எப்போதும் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று. உதாரணத்திற்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 வகையான செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிற உயிர்களை ஹிம்சை செய்தல் கூடாது. வாய்மையை எப்போதும் நாம் மேற்கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்தாக வேண்டும். பிறருடைய பொருட்களை நாம் வஞ்சித்து கொள்ளுதல் ஆகாது. அதுபோல சூதுகளிலே ஈடுபட்டு பெரும் செல்வத்தை குவித்தல் ஆகாது என்ற 5 வகையான தவறுகளை புரிதல் கூடாது. மாறாக எல்லா ஜீவர்களிடத்திலும் அன்போடு இருத்தல் வேண்டும். வாய்மையை எப்போதும் பேசுதல் வேண்டும். கற்பு நெறி பின்பற்றுதல் வேண்டும். தன்னுடைய உழைப்பில் வந்த பொருளை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். மற்றவர்களுக்கு நல்ல ஈகை குணம் மனிதனுக்குள் வேண்டும். ஸோ இதெல்லாம் அடிப்படையான சாமானிய அறம் என்ற வகையிலே வரும். இப்போ விசேஷ அறம் என்று வரும்போது நீங்கள் சமூகத்திலே இந்த சமூகம் சார்ந்த ஒரு நபராக நீங்கள் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இந்த சமூகம் சார்ந்து உங்களுக்குள் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவராக, ஒரு ஆஃபீஸில் ஒரு நிர்வாகியாக, ஒரு தலைவராக, இந்த மாதிரி பல்வேறுபட்ட வேலைகளிலே இருக்க வேண்டியது இருக்கிறது. பெண்களாக இருந்தால் குடும்பத் தலைவியாக, அவர்களும் பணிக்கு செல்வதனால் பணி நிமித்தமான அவர்களுடைய கடமைகள் இருக்கிறது. அது மாதிரியான சில சூழ்நிலைகளிலே சமூகத்தினுடைய நன்மையும் தன்னை சார்ந்தவர்களுடைய நன்மையும் கருதி சில அறமீறல்களை கூட அறம் என்று வகுத்திருக்கிறார்கள். அதைத்தான் விசேஷ தர்மம் என்று புரிந்திருக்கிறார். இப்போ ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடனை திருத்துவதற்காக தண்டிக்கிறார். ஒரு ஆசிரியர் மாணவனை திருத்துவதற்காக தண்டிக்கிறார். ஒரு தந்தை அல்லது தாய் தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கிறது. ஸோ இது மாதிரியான நல்ல நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட தண்டனைகள் கூட சில நேரங்களிலே அறமாகத்தான் கருதப்படுகிறது. அவற்றை அறமல்லாத செயல் என்று நாம் கருதிவிட முடியாது.
அப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய சில நேரங்களிலே வாய்மையை வலியுறுத்துகின்ற திருவள்ளுவர் சில நேரங்களிலே பொய்மையும் வாய்மை எனப்படும் என்று சொல்லுகிறார். பொய் சொல்வது கூட ஒருவனுடைய உயிரை காப்பாற்றுமானால் அது கூட ஒரு வகையிலே அறம் என்று சொல்லுகிறார். அதாவது அகிம்சையை போதிக்கின்ற பலரும் போர் புரிவதை, இந்த பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் அதில் போர் என்பது ஒரு அறமாகவே போய்விடுகிறது. போர் எவ்வாறு அறமாக இருக்க முடியும் என்று பலரும் கேள்வி எழலாம். ஆனால் இந்த சமூக அமைப்பு அவ்வாறு தான் இருக்கிறது. அப்போ அதை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தை பலியிடலாம், ஒரு மாநிலத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஒரு மாவட்டத்தை பலியிடலாம், ஒரு மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஒரு ஊராட்சியை, ஒரு ஊரை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஒரு தனிநபர் குடும்பத்தை அதற்காக பலியிடலாம் என்ற தர்மம் எல்லாம் அங்கேதான் போதிக்கப்படுகிறது. இதில் சரிவர புரிதல் ஏற்படாமல், இவற்றை சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் சமூகத்திலே அவன் கெட்டவன் இவன் நல்லவன் என்ற ஒரு விஷயத்திற்குள்ளே மனிதர்கள் வீழ்ந்து விடுகிறோம். அப்போ இதெல்லாம் நம்முடைய நான் எனது என்ற 2 தத்துவங்களின் அடிப்படையிலே பிறந்து நாம் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல அந்த விஷயங்களை கடந்து செல்வதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகவே இது இருக்கிறது. 100% சரியான மனிதர்கள் என்று ஒரு மனிதனை நாம் எவரையும் சுட்டிக்காட்டி விட முடியாது. கலப்படம் இல்லாத மனிதன் என்று ஒருவனை நம்மால் சுட்டிக்காட்டி விட முடியாது. இந்த இயற்கையே 2 கலந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதாவது சத்தியமும் அசத்தியமும் கலந்த ஒன்றாகத்தான் இந்த பிரபஞ்சமே வெளிப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சமே அவ்வாறு இருக்கும்போது நான் மட்டும் பரிசுத்தமானவனாக போவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த உலகத்திலே சலிப்பு தராத ஒரு இன்பம் என்ற ஒரு இன்பம் கிடையவே கிடையாது. அப்போ அந்த சலிப்பு தராத ஒரு இன்பத்தை நோக்கிய ஒரு பயணம்தான் மோட்சம். இந்த மோட்சம் என்ற ஒரு நிலைதான் சலிப்பு தராத ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ அந்த மோட்சகதி அடையும் வரை நாம் தர்ம நெறியிலே நின்று எவ்வப்போது எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த வயதிலே எந்தெந்த தொழிலே எந்தெந்த விஷயங்களில் மேக்சிமம் நாம் கடைபிடித்து வர முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கடைபிடித்து வர வர நமக்கு மன தூய்மை உண்டாகிறது. இந்த மன தூய்மை நம்மை படிப்படியாக உயர்த்தி ஒரு நிலையிலே ஒரு நல்ல குருவிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த குருவின் துணையினாலே நமக்கு ஞானமும் இறுதியான நிலையிலே மோட்சமும் நமக்கு அடையப்பெறுகிறது. எனவே இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை நமது சுய ஒழுக்கம்தான். இந்த சுய ஒழுக்கத்திலிருந்து தான் எல்லாமே பிறக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லுகிறார். இந்த உயிரை விட மேலானது ஒழுக்கம்தான். ஏனென்றால் அந்த ஒழுக்கம் ஒன்றுதான் நமக்கு மோட்சத்தை நல்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த உயிர் பிறந்து வந்திருப்பதே அது அதனுடைய அறியாமையின் காரணமாகவும் நம்முடைய பாவ பலன்களின் காரணமாக தான் இந்த உயிர் பிறந்து வந்திருக்கிறது. அப்போ அந்த உயிரை விட மேலானது அந்த உயிருக்கு பரிபூர்ணமாக விடுதலையை வழங்கக்கூடிய ஒன்று தான். அந்த விடுதலையை நமது சுய ஒழுக்கமும் அறத்தினை நாம் பின்பற்றி வாழுகின்ற வாழ்க்கை முறையும் தான் நமக்கு நல்க முடியும் என்று அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கிச் வருகிறார். நன்றியும் வணக்கம்.